ஜோஷ் ப்ராலின் அண்ட் ஜூலியா கார்னர் லீட் ஆக்டிங்கில் ஜாக் ரெகர் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஒரு ஹாரர் த்ரில்லராக உருவான வெப்பன்ஸ் மூவி ரிவ்யூ தாங்க எனக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 9 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இது போல் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, யூஎஸில் மேப்ரூக்னு சின்ன டவுனில் ஒரே ஸ்கூலில் 5th grade படிக்கிற 18 பேரில் 17 பசங்க கரெக்டாக நைட்டு 2:17 அவங்க வீட்டை விட்டு வெளில ஓடி வந்து காணாமல் போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து 1 month ஆகியும் எந்த க்ளூவும் போலீஸ்க்கு கிடைக்காததால் அந்த கிளாஸ் டீச்சரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷனை அந்த கிளாஸ் டீச்சர், காணாமல் போன ஒரு பையனோட அப்பா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் திருடன், இவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரியாக சொல்லப்பட்டது தாங்க இந்த வெப்பன்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்டோரி நேரேஷன் ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இங்கேன்னு சில ஜம்ப் கேட் மூமெண்ட்ஸும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அவ்வளோ ஹாரர் ஃபிலிம்ஸ் இருந்தும் இது ஒரு யூனிக்காக தெரிஞ்சதுன்னா இதோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தாங்க முக்கிய காரணம். ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இதோட கான்செப்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நடுராத்திரி வீட்டை விட்டு ஓடி போன பசங்க என்ன ஆனாங்கன்னும் அவங்க ஏன் போனாங்கன்னும் அந்த ஒன்லைனர் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுங்க. இதை இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ண விதம் பிரமாதம்னே சொல்லலாம். ஒரு நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சொல்லப்பட்டது சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் புரியாமல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது செம்ம இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 minutes இவங்க ஸ்டோரி நேரேஷன் அண்ட் லாஸ்ட் 20 minutes கிளைமேக்ஸ் ஒரு ஹாரர் மோடில் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நடுவில் சில லென்த்தி அண்ட் டயலாக் ஷார்ட்ஸ் எல்லாம் மூவியை ஸ்லோ பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். சில கேரக்டரோட எமோஷனல் டெப்த்துக்காக டைம் எடுத்ததுனால மெயின் பிளாட்லேருந்து தள்ளி போயிட்டாங்களோன்ற ஃபீலும் கொடுக்க தான் செஞ்சது. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மெயின் லீடில் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கேரக்டர் ஆர்க்க பக்காவாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் டெப்ரெஷன் ஸ்டேட்டை அப்படியே நமக்கு கன்வே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வில்லன் கேரக்டர் தான் வேற லெவல். ஜோக்கர் மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து படம் ஃபுல்லாக எல்லாரையும் கதற விட்டாங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நைட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக கொடுத்ததுனால ஸ்க்ரீன் பிளேல என்ன நடக்குதுன்னே நமக்கு விசிபிளாகவே இல்லைங்க. மேபி ஒரு ரியாலிட்டி ஃபீல் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணாங்களான்னு தெரியல. மியூசிக் ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு தேவையான டீசெண்டான பிஜிஎம்ஏ போட்டிருந்தாங்க. சில இடங்களில் ஸ்கேரி ஃபீல் கொடுக்கவும் செஞ்சுது. மாதிரி கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஹைப்பர்லிங்க் ஸ்டோரியை நமக்கு கன்வே பண்ணுறதுக்கு எடிட்டிங் ஒரு மேஜர் டூலாக யூஸ் ஆகுது. அந்த விதத்தில் ரொம்ப போட்டு குழப்பாமல் நமக்கு புரியும் விதத்திலேயே ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஸ்டோரி, இன்டென்ஸ் ஸ்க்ரீன் பிளே, குட் ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவியை ஸ்லோ பண்ணுற சில லென்த்தி ஷார்ட்ஸ் அண்ட் இதை கிட்ஸை கடத்தினதுக்கான காசை சொல்லாமல் விட்டாங்க. தென் சினிமாட்டோகிராஃபி, இதெல்லாம் தான். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹாரர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பவர்ஃபுல் வெப்பன். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் தோஸ் மூவிஸ் 7.5 out of 10. தேங்க்யூ கைஸ்.